இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. வணக்கம். புதுவை நெட்டப்பாக்கம் கிராம பஞ்சாயத்து அலுவலக திறப்பு விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி முன்னிலையில் அலுவலகத்தை திறந்து வைத்தார். புதுவை நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட கரியமாணிக்கம் கிராமத்தில் 19 லட்சம் மதிப்பீட்டில் கிராம பஞ்சாயத்து அலுவலகம் கட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி முன்னிலையில் பஞ்சாயத்து அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்தார். விழாவில் பாட்கோ தலைவர் பிரசாந்த் குமார், ஆணையர் சத்தியமூர்த்தி, ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம பஞ்சாயத்து அலுவலர்கள் செய்திருந்தனர். +2 மதிப்பெண் சான்றிதழ்களை நாளைக்குள் வாங்க தவறினால் சென்னை தேர்வுகள் இயக்கத்திற்கு திருப்பி அனுப்பப்படும் என்று இணை இயக்குநர் கிருட்டிணராசு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பள்ளிக்கல்வி இயக்ககம் இணை இயக்குநர் கிருட்டிணராசு கூறுகையில், +2 மதிப்பெண் சான்றிதழ்கள் கடந்த 30ஆம் தேதி முதல் மாணவர்கள் படித்த பள்ளிகளிலும் தனித் தேர்வர்களுக்கு தேர்வு மையங்களிலும் வழங்கப்பட்டு வருகிறது. எனினும் இதுநாள் வரை சில மாணவர்கள் மதிப்பெண் சான்றிதழ்களை பெறாமல் உள்ளதால் சென்னை அரசு தேர்வுகள் புதிய உத்தரவின்படி பெறப்படாமல் உள்ள சான்றிதழ்களை சென்னை அரசு தேர்வுகள் இயக்கத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாகவும், எனவே இதுவரை சான்றிதழ் பெறாத மாணவர்கள் நாளை 14ஆம் தேதிக்குள் பெற்றுக்கொள்ளும்படியும், சென்னைக்கு மதிப்பெண் சான்றிதழ்களை அனுப்பிவிட்டால் சான்றிதழ் வாங்காத மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாக நேரிடும் என்று கூறினார். புதுவை மருத்துவம் மற்றும் பொறியியலில் பிராந்திய இடஒதுக்கீட்டில் மாணவர் சேர்க்கை என்பதை துணைநிலை ஆளுநர் தலையிட்டு ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழக மாநில துணை அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சிவக்குமார் கூறுகையில், புதுவையில் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் சேர பிராந்திய இடஒதுக்கீடு முறை இன்னமும் தொடர்வது வேதனைக்குரியதாகவும், இதனால் மற்ற பிராந்தியங்களில் உரிய மதிப்பெண் பெற்றவர்களுக்கும் துரதிருஷ்டவசமாக குறைந்த மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கும் இடம் கிடைத்து, புதுவையில் அதிக மதிப்பெண்கள் பெற்றாலும் உரிய இடம் கிடைப்பதில்லை. மேலும் மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் பிராந்திய இடஒதுக்கீடு என்ற சிறப்பு ஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவது ஜனநாயக விரோதம் மட்டுமின்றி சட்ட விரோதமும் ஆகும் என்பதால் சட்டவிரோதமான காரியத்தை ஆளுநர் அங்கீகரிக்கின்றாரா என்றும், இதுபோன்று மத்திய அரசின் அங்கீகாரம் தேவைப்படுகின்ற மற்ற விஷயங்களுக்கும் அங்கீகாரம் தேவையில்லை என உத்தரவு பிறப்பிக்க முன்வருவாரா என்பதை தெரிவிக்க வேண்டும் என்ற அவர், மேலும் புதுவை மாநிலத்தின் அதிகபட்ச அதிகாரங்களை படைத்த ஆட்சியாளராக விளங்கிக் கொண்டிருக்கும் துணைநிலை ஆளுநர் பிராந்திய இடஒதுக்கீட்டில் தன் நிலையை விலக்கி துரிதமாக முடிவெடுத்து அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறினார். புதுவையில் வரும் 22ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெறும் சிறை நிரப்பும் போராட்டத்திற்கு பங்கேற்குமாறு தேசிய செயலாளர் லக்ஷ்மண் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், அகில இந்திய அளவில் ஜனசங்க அபியான் என்ற இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சி கடந்த 7ஆம் தேதி துவக்கி கடைபிடித்து வருவதாகவும், அதன்படி பெட்ரோல் விலை உயர்வு, மத்திய அரசு போதிய நிதியை மாநிலங்களுக்கு வழங்காதது ஆகியவற்றை கண்டித்து வரும் 22ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம் நடத்த உள்ளதாகவும், புதுவையில் அரசியல் செயல்பாடுகள் சரியாக இல்லை என்றும், மேலும் புதுவைக்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை மற்றும் தானே புயலால் புதுவை பாதிக்கப்பட்ட போதும் அதற்குரிய நிதியை வழங்கவில்லை.
எனவே 22ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டத்தில் பங்கேற்குமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வரும் ஜூலை 19ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி பிரதீபா பாட்டீலின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதி முடிவடைவதால் நாட்டின் 14வது ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்து அதன்படி ஜூலை 19ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என தெரிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பு ஜூன் 16ஆம் தேதி வெளியிடப்பட்டு அன்றே வேட்புமனு தாக்கல் துவங்கும் என்றும் வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 30ஆம் தேதி வரை கடைசி நாள் என்றும் ஜூலை 4ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை வாபஸ் பெறலாம். மேலும் ஜூலை 19ஆம் தேதி காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை வாக்குப்பதிவு டெல்லி நாடாளுமன்ற கட்டிடத்திலும் மற்றும் அனைத்து மாநில சட்டப்பேரவை வளாகத்திலும் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு நடைபெறும் என்றும் இதில் மக்களவை மாநிலங்களவையைச் சேர்ந்த 776 உறுப்பினர்களும் மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களான 4120 பேர் என மொத்தம் 4896 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என்றும் வாக்குகள் எண்ணிக்கை ஜூலை 22ஆம் தேதி நடக்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. புதுவை சட்டசபை முன்பு கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் கரும்பு ஆலை வழங்கிய காசோலையின் நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை கரும்பு விவசாயிகள் லிங்காரெட்டி பாளையம் கரும்பு ஆலைக்கு கரும்பு வெட்டி அனுப்பியும் பணம் பட்டுவாடா செய்யாமல் சிறிது தொகைக்கான காசோலையை ஆலை நிர்வாகம் வழங்கியும் பணம் இல்லை என வங்கிகள் தர மறுத்ததால் உடனடியாக பணம் தர கோரியும் காலதாமத தொகைக்கு 14% வட்டி வழங்க கோரியும் கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் சட்டசபை முன்பு ஆலை நிர்வாகம் வழங்கிய காசோலையின் நகல் எரிப்பு போராட்டத்தில் சங்க தலைவர் ராமமூர்த்தி தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் ஈடுபட்டனர். இதில் கரும்பு விவசாயிகள் திரளாக பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். போராட்டத்தை கைவிடும்படி போலீசார் வலியுறுத்தியும் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்ததால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவை வைத்திக்குப்பத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை சிறப்பு செயலர் சுந்தரவடிவேலு பார்வையிட்டு குறைகளை கேட்டறிந்தார். புதுவை வைத்திக்குப்பத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் 16 பிரிவுகளை கொண்டு 168 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் குடியிருப்பில் மின்சாரம் உள்கட்டமைப்பு வசதிகள் செய்து தரப்படவில்லை என பயனாளிகளிடமிருந்து புகார் எழுந்ததால் சிறப்பு செயலர் சுந்தரவடிவேலு குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளுடன் அடுக்குமாடி குடியிருப்பை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மற்றும் அதில் வசிக்கும் மக்களிடம் குடியிருப்பில் உள்ள குறைகள் பற்றி கேட்டறிந்தார். பின்னர் குறைகளை களைய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். அப்போது துறை அதிகாரிகள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பயனாளிகள் பலர் உடன் இருந்தனர். புதுவை நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணையை வரும் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு புதுவை நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இதில் குற்றம் சாட்டப்பட்ட 24 பேரில் விஜயேந்திரர், ரகு, சுந்தரேச ஐயர் உள்ளிட்ட 22 பேர் ஆஜரானார்கள். ஜெயேந்திரர் மற்றும் தில்பாண்டி ஆஜராகவில்லை. அதேபோன்று சங்கரராமனின் மகன் ஆனந்த் சர்மா சார்பில் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வழக்கறிஞர் மணிகண்ட வரதன் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதால் ஆஜராகவில்லை. எனவே வழக்கை விசாரித்த நீதிபதி மனுக்கள் மீதான தகவல்களை தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் முறைப்படி விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளும்படி கூறிவிட்டு வழக்கு விசாரணையை வரும் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார். புதுவையில் மேல்நிலை எழுத்தர், இளநிலை எழுத்தர் பணியிடங்களுக்கான தேர்வை நடத்த ஏற்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக சிறப்பு செயலர் சுந்தரவடிவேலு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சிறப்பு செயலர் சுந்தரவடிவேலு கூறுகையில், புதுவையில் இளநிலை எழுத்தர், பாண்டக காப்பாளர், ஜூனியர் கிளர்க், டைபிஸ்ட் போன்ற 567 காலி பணியிடங்களை நிரப்ப அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கடந்த டிசம்பரில் வெளியிடப்பட்டு 45,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களும், மேல்நிலை எழுத்தர், நீதித்துறையில் சீனியர் கிளர்க் என 154 இடங்களும் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் குவிந்துள்ளதாலும் போட்டித் தேர்வை இளைஞர்களின் நலன் கருதி விரைவில் நடத்த நிர்வாக சீர்திருத்தத்துறை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளதாகவும், போட்டித் தேர்வை வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் நடத்த அரசு பரிசீலித்து வருவதாகவும், எனினும் தேர்விற்கான தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை.
இருப்பினும் போட்டித் தேர்விற்கான ஏற்பாடுகள் தீவிரமாகவும் சுறுசுறுப்பாகவும் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். புதுவை நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்த கைதிகள் சிறை அதிகாரிகளின் நடவடிக்கைகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் விசாரணை கைதிகள் 3 பேர் தற்கொலை முயற்சி செய்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பல்வேறு வழக்கு விசாரணைக்காக சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்ட 21 கைதிகள் நீதிமன்ற வளாகத்தை அடைந்தவுடன் வேனிலிருந்து இறங்க மறுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் சிறையில் கைதிகளுக்கு தரமான உணவு வழங்க கோரியும் கைதிகள் மீதான சிறை அதிகாரிகளின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வேனில் இருந்தவாறே கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்ததால் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் போலீசார் அவர்களிடம் சமரசமாக பேசி சமாதானப்படுத்தி விசாரணைக்காக நீதிமன்றத்திற்குள் அழைத்து சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.